அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பிச்சைக்காரரை யாசகம் கேட்கக்கூடிய நிலையில் இருந்த ஒருவரை, வறுமையினால் பாதிக்கப்பட்ட ஒருவரை இந்த துஆவை ஓதியதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மிக பெரும் ஒரு செல்வந்தனாக அல்லாஹ் அவரை மாற்றினான். அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். அந்த மனிதர் ஓதிய மிகவும் சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். நம்மில் அநேகமானோர் இன்றும் இருக்கிறார்கள். அதாவது வறுமை கோட்டிலே வாழக்கூடியவர்கள், வறுமையிலே வாழக்கூடியவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் வறுமையிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு இல்லை. அவர்கள் சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் யாசகம் கேட்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள். இவ்வாறு இருக்கக்கூடிய ஒருவர் இந்த துஆவை ஓதியதன் மூலமாக அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை அல்லாஹ் கொடுத்தான். அவருடைய வாழ்க்கை எவ்வாறு மாறியதென்றால் மிக பெரும் ஒரு பணக்காரராக அல்லாஹ் அவரை மாற்றினான். இன்றும் நாம் பார்க்கின்றோம், பணம் இருப்பவர்களை தான் அதிகமான மனிதர்கள் மதிக்கிறார்கள். பணம் இல்லாதவரை யாருமே மதிப்பதில்லை, அவர்களை கண்ணியப்படுத்துவதில்லை. அவர்களிடம் பணம் இல்லை என்ற காரணத்தினால். வறுமையில் இருக்கின்றவர்கள் இந்த துஆவை ஓதுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை உண்டாக்குவான். ஒரு மனிதர், அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அதாவது வறுமையிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவர் இந்த துஆவை ஒரு மனிதரிடமிருந்து கேட்கிறார். அதனை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஒவ்வொரு நாளும் ஓதி வந்தார். இப்பொழுது அல்லாஹ் அவரை மிக பெரும் ஒரு செல்வந்தராக அல்லாஹ் மாற்றினார். அப்படிப்பட்ட ஒரு மிகச் சிறந்த ஒரு குர்ஆனினுடைய வசனம், அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய அந்த 2 வசனங்களையும் அந்த மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக ஓதி வந்தார். அதே போன்று அவர்களுடைய குடும்பத்தினரிடமும் இதனை கூறி அவர்களையும் ஓத வைத்தார்கள். இப்பொழுது அவர்கள் மிக பெரும் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். என்ன குர்ஆனினுடைய வசனம் என்றால், சூரத்து தௌபாவினுடைய கடைசி 2 வசனங்கள் 128, அதே போன்று 129வது வசனம். லகது ஜாஅகும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். முஃமின்களே, நிச்சயமாக உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கின்றார். நீங்கள் துன்பத்திற்குள்ளாகிவிட்டால் அது அவருக்கு மிக்க வருத்தத்தை கொடுக்கின்றது. அன்று உங்கள் நன்மைகளையே அவர் பெரிதும் விரும்புகிறார். இன்னும் முஃமின்கள் மீது மிக்க கருணையும் கிருபையும் உடையவராக இருக்கின்றார். فَإِن تَوَلَّوْا فَقُلْ حَسْبِيَ اللَّهُ لَا إِلَهَ إِلَّا هُوَ عَلَيْهِ تَوَكَّلْتُ وَهُوَ رَبُّ الْعَرْشِ الْعَظِيمِ. நபியே, இதன் பின்னரும் அவர்கள் உங்களை விட்டு விலகிவிட்டால் அவர்களை நோக்கி, எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன், வழிபடுவதற்குரிய நாயன் அவனை என்று வேறு யாரும் இல்லை. அவன் மீதே நான் பரிபூரண நம்பிக்கை கொண்டுள்ளேன். அவன்தான் மகத்தான அர்ஷின் அதிபதி என்று கூறுவீராக என்று வரக்கூடிய சூரத்து தௌபாவினுடைய 128 மற்றும் 129வது வசனங்கள். இதனைத்தான் அந்த மனிதர் ஓதினார். அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் அந்த ஏழ்மை நிலையில் இருந்த அந்த மனிதரை அல்லாஹ் செல்வ செழிப்போடு அல்லாஹ் வாழ வைத்தான்.